வரசக்தி விநாயகர் சுவாமிக்கு ஜெய். வில்லிவாக்கம் சொர்ணாம்பிகா சமேத அகத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் நூதன ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. முதல் யாகசாலை விநாயகர், அது மொத்தம் 6 கால பூஜைங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியா முருகர் வள்ளி தேவயானிடம் முருகர் காட்சி கொடுக்கிறார். யாகசாலை ஆரம்பிக்குது. இவர் தான் அகத்தீஸ்வரர் சுவாமி. அகத்தீஸ்வரர் சுவாமிக்கு யாகசாலை ஆரம்பம். அந்த கலாநிதி பார்த்தம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப விசேஷ சுவாமி யாகசாலை மிக ரம்மியமான முறையில் பண்ணியிருக்காங்க. சொர்ணாம்பிகா தேவி நவகண்டம் இது. இப்போ ராஜகோபுரத்தை பார்க்குறோம். ராஜகோபுரம் நூதனமா புதுசாக கட்டப்பட்ட ராஜகோபுரம் இதுதான். இங்க ராஜகோபுரம் கிடையாது, ரொம்ப ரம்மியமான முறையில கட்டியிருக்காங்க. 5 நிலை கொண்ட ராஜகோபுரம். ராஜகோபுரத்துக்கு உண்டான யாகசாலையை பார்க்குறோம். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 மணிக்குள்ளாக 8:10க்கு ராஜகோபுரம். அதன் பிறகு பரிவார தேவதைகள் நடைபெற இருக்கும். 8:30 மணி அளவில் உள்ள மூலஸ்தானத்தில் அகத்தீஸ்வரர் சுவாமி சொர்ணாம்பிகா தேவிக்கு நன்னீராட்டு விழா கும்பாபிஷேகம் நடைபெறும். இந்த சேத்திரம் அகத்தீஸ்வரருக்கு மாமிசம் உண்ட தோஷத்தை போக்க வாதாபியை ஜீர்ணாபின்னு சொல்லி அகத்தீஸ்வரர் இந்த வில்லிவாக்க பகுதிக்கு வந்து சிவனை பூஜை பண்ணி அந்த மாமிச தோஷத்தை போக்கிக் கொண்டதாக வரலாறு. அகத்தீஸ்வரருடைய பாதம் பட்ட இடம். அகத்தீஸ்வரர் பூஜை பண்ண சிவலிங்கம் இவர் தான். அனைவரும் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டில் வந்து இறைவனை அகத்தீஸ்வரரை தரிசனம் செய்து அவர் வழிபட்ட சிவபெருமான தரிசனம் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இரவு 8 மணி அளவில் பஞ்சமூர்த்திகளுக்கு பெரிய அலங்காரம் செய்வித்து அகத்தீஸ்வரருக்கும் சொர்ணாம்பிகைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அகத்தீஸ்வரரை வழிபடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அகத்தீஸ்வரர் திருவடிகளே சரணம். சொர்ணாம்பிகா திருவடிகளே சரணம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய்.